ஸோ நம்ம அடுத்த பார்ட் கண்டினியூ பண்ணுவோம். திஸ் இஸ் த பார்ட் 1. ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லெட்டிங் கோ பை டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ். ஓகே, அப்படி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே அதோட லிங்கை போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சாப்டர் புரியும், நம்ம எதை பற்றி பேசுகிறோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து மெயினாக அவங்க சொல்லியிருக்கு வந்து ஹீலிங் த பாஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ சர்வைவல் மெக்கானிசம். இந்த சாப்டருக்கு இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சம்மரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் சர்வைவல் மெக்கானிசம். ஓகே, ஹியூமன் மைண்ட் கிரியேட் பண்ணதுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்காக. ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹியூமன் மைண்டு வந்து கிரியேட் பண்ணதுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு டெசர்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கணும், நீங்கள் ஓடணும், உங்களை பாதுகாத்துக்கணும்னா அதுதான் சர்வைவல். அதுக்காக தான் ஹியூமனோட மைண்டை கிரியேட் பண்ணுது. இட்ஸ் குட், அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் போதையோ இல்லை சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போதையோ அந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஸ்டேட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா லாங் டர்மாக அது உங்கள் பிரெயினையும் உங்கள் பாடியும் தான் எஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும் போதே இது என்னோட, நான் பாதுகாக்கணும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு கிடைச்சாதான் மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன், எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் தான் பார்த்துக்குவீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சர்வைவல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்பவுமே உங்களை வந்து செப்பரேட்டாக நினைப்பீங்க. ஓ, நான் வேற, கடவுள் வேற, காட் வேற, நாங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள் வந்து மேலேருந்து பார்த்துக்கிற ஒரு ஆள், நான் ரொம்ப லிமிட்டட் தான், என்னால் இவ்வளோதான் முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் என்னை பார்த்துக்க முடியும், ஒரு சர்டன் அமௌண்ட்டை சம்பாதிச்சோன்னா அந்த சர்டன் அமௌண்ட்டுக்குள்ளே தான் என்னால் இருக்க முடியும், அதுக்கு மேலே என்ன சம்பாதிக்க முடியாது, அதுக்கு மேலே நம்ம வந்து டேலண்ட் இருக்கணும், நம்மளுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கணும், நம்ம அம்மா அப்பா காசு உள்ளவங்களா இருக்கணும். இந்த மாதிரி யோசனைலாம் யோசிக்கிறது உங்கள் மைண்ட், உங்களோட சர்வைவல் மெக்கானிசம். ஸோ இந்த சர்வைவல் மெக்கானிசமில் நீங்கள் மாட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி தான் யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா நெகட்டிவான ஒரு எனர்ஜி, ஷேம், கில்ட், ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு குண்டு சக்திக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அதுக்குள்ளாரே நீங்கள் ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட், நம்மளோட பாஸ்ட்டை நம்ம ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் உங்களோட பாஸ்ட்டை நீங்கள் ஹீல் பண்ணலாம். அந்த பர்சன்ட்ட போயிட்டு திரும்பி இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை போய் மாற்ற முடியுமா, திரும்பி சுச்சுவேஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. நடந்தது நடந்தால் தான் இருக்கணும். இன்டர்னலாக நீங்கள் அதை மாற்ற முடியும். எப்படின்னா, இன்டர்னலில் நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஃபீலிங்ஸாக தான் இன்னும் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஹவ் லாஸ்ட் த பிஸ்னஸ், உங்களுக்கு ஃபெயிலியர் நடந்திருக்கலாம் பிரேக்கப்பில். அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்து யூ ஆர் ஸ்டில் இன் த ஃபீலிங், ஒரு கில்ட், ஒரு ஷேம், ஒரு ஃபியர், ஓவர் திங்கிங், இது எல்லாமே ஒரு ஃபீலிங்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாதனால தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, இல்லை ரிப்ரெஸ் பண்ணுவீங்க, இல்லை அதை விட்டு எஸ்கேப் பண்ண பார்ப்பீங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் திஸ் எனர்ஜி இஸ் ரியல். இந்த எனர்ஜிலாம் உண்மை தான், இந்த எனர்ஜிலாம் என்னோட தான், நான் அதை ஏற்றுக்கிறேன். சில ஆள் கில்ட் ஏற்றுக்க முடியாது, குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாது. இப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலே வாழ்வாங்க, தினம் தினம் சாவாங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிகாஸ் யுவர் பிரெயின், யுவர் பாடி எது ஃபெமிலியராக இருக்கோ அது கூட அது இருந்துடும். பிகாஸ் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ஏதோ இந்த போதைப் பொருள் இல்லை, இந்த ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா உங்கள் உடம்பு அதுக்கு அடிக்டட் ஆயிரும். அடிக்டட் ஆகணுன்னே உங்களுக்கு ஒரு பாசம் கிடச்சிச்சின்னா, இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா, ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை செய்யும் போது உங்கள் பாடி அதை தடுக்கும். ஏன்னா உங்கள் பாடி ஷேம் கில்ட்டில் இருந்தது திடீர்னு லவ்க்கு மாற சொன்னீங்கன்னா மாற முடியாது. உங்கள் மைண்ட் அதை ஏற்றுக்காது. ஏன்னா உங்கள் மைண்ட் ஒன்று யோசிக்குது, உங்கள் பாடி ஒன்று யோசிக்குது.
உங்க மைண்டுக்கு அந்த லவ் வேணும், பட் உங்க பாடிக்கு இந்த லவ் தேவையில்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க ஒன்றா வேலை செய்ய வச்சாதான் உங்களால அந்த விஷயத்தையே மாற்ற முடியும். தட் இஸ் ஆல் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன், ஐடென்டிட்டி ஷிஃப்டிங். இதுதான் அதோட மெயின் கோர். யோர் மைண்ட் அண்ட் யோர் பாடி ஹேவ்ஸ் டு ஒர்க் டுகெதர், கோஹியரன்ஸ். இது ரெண்டும் ஒர்க் பண்ணும் போது தான் யூ கெட் அலைன்ட் வித் யோர் கோல்ஸ். அந்த சுச்சுவேஷனுக்கு திரும்பி போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்க, அதை லெட் கோ பண்ணுங்க. ஸோ அந்த இமோஷன்ஸை நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் லெட் கோ பண்ணும் போது யூ கேன் ஹீல் யோர் பாஸ்ட். ஏன்னா நிறைய பேர் ஓவர் திங்கிங் வர்றது, நீங்கள் இன்னும் பாஸ்ட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நடந்த ஹர்ட்டு, ஏன் என்னை அவங்க புரிஞ்சிக்கல, நான் நிறைய செஞ்சேனே, நான் இந்த விஷயத்தை இழந்துட்டேனே, இந்த விஷயம் இருந்தனால தானே நான் ஃபுல்ஃபில்லாக இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இன்னும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஹீல் பண்ணலாம். நீங்கள் ஹீல் பண்ணாதான் உங்களால் அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அதே லூப்லேயே நீங்கள் மாட்டிக்குவீங்க. The energies that bring you down is guilt, shame, apathy, grief. இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கீழே ட்ராக் பண்ணும். உங்களால் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ண முடியாமல் ஆகும். யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ரியாலிட்டி, யூ சேஞ்ச் த வே யூ ஃபீல். ஏன்னா நம்மளுக்கு ஃபீல் பண்ண கற்றுக் கொடுத்ததே இல்லை. நீ எப்படி யோசிக்கணும், நீ எப்படி நடந்துக்கணும், இந்த சுச்சுவேஷன் நடந்தால் நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி நடந்தால் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபீலிங்ஸை நம்ம வெளிப்படுத்தும் போத அதை ஜோக்காக எடுத்துக்குவாங்க. ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தினா வீக்னஸ்ன்னு நினைப்பாங்க, எஸ்பெஷலி ஃபார் த மேன். ஆம்பளைங்க அழுந்தா அது ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி லேபிள் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதனாலே ஆம்பளைங்க அழுவக்கூடாது, அப்போ அதுக்குள்ளே தேக்கி வச்சுக்குவாங்க. கேர்ள்ஸ் அதை அழுந்து காட்டிடுவாங்க, பட் மேன் உள்ளுக்குற தேக்கி வச்சு தேக்கி வச்சு தேக்கி வச்சு அதுக்குள்ளாரே இருந்து ஐம் ஒன் ஆஃப் தேம். ஸோ ஐ கேன் நோ த ஃபீலிங்ஸ், இந்த வலிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அழுவக்கூடாதுல்ல, நாங்கள் அழுந்தா அது ஒரு வீக்னஸ்ல. இந்த மாதிரி தானே சொசைட்டி நம்மகிட்ட கற்றுக் கொடுக்கும். நம்ம டிக்டாக் பார்க்குறோம், யூடியூப், யூனோ சிக்மா மேல், அந்த மேல், இந்த மேல்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு. பட் ஆக்சுவலி நீங்கள் மேனை அழுவ சொன்னீங்கன்னா நினைக்கிறேன் ஒரு வாரம் அழுவோம் போல. ஸோ ஜோக்ஸ் அசைட், பட் இதுதான் உண்மை. ஸோ யூ குட் ஹீல் யோர் பாஸ்ட். நீங்கள் அந்த பாஸ்ட் விட்டு வெளியாகலாம். இஃப் யூ கம் அவுட் ஃப்ரம் தட் பாஸ்ட், யூ குட் கிரியேட் அ நியூ ஃபியூச்சர், நியூ ரியாலிட்டி. அண்ட் அட் தி சேம் டைம் உங்கள் மைண்டு மாறும், உங்கள் தாட்ஸு, ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். And you can naturally see that your body changes, your body physics, the body, the way how you look, the way how people look at you, because you are the reflection to the world. ஸோ இது எல்லாமே இப்போ உங்கள் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தான் உங்கள் ரியாலிட்டியை உருவாக்குது. நீங்கள் அதை லெட் கோ பண்ணும்போது people will notice that you have changed. உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு people will change. People, you change the way you talk, people can sense, because we are energy. நீங்கள் கோபமாக இருக்கும் போது people can sense, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது people can sense under energy. கான்ஷியஸாக உங்களோட பாஸ்ட்டை நீங்கள் ஹீல் பண்ணும் போது you can start to see opportunities. நீங்கள் சின்ன வயசில் you have failed, நீங்கள் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிருக்கலாம். சின்ன வயசில் நீங்கள் வளரும் போத they will label you as, நீ இது பண்ணாதான் உனக்கு இது கிடைக்கும், நீ இது செஞ்சாதான் நீ இவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் டைட் யுவர் ஒர்த் டு த பெர்ஃபார்மன்ஸ். அப்போ நான் நல்லா செஞ்சாதான் என்னை ஆள் மதிப்பாங்க, நான் நிறையா செய்யணும்னு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதனாலே வளரும் போதையும் அதே நம்பிக்கையில் தான் நீங்கள் வளருவீங்க. அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்த்து செய்கிறதா இருந்தாலும் யூ கேன் டூ இட், யூ வாண்ட் இட் டு பி பர்ஃபெக்ட். நீங்கள் அதை செய்ய முடியலன்னா யூ கோ பேக் டு யுவர் செல்ஃப் சபோட்டாஜிங் ஹேபிட்ஸ். அப்போ அதே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. we are trained to see everything as perfect. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வளர்ந்துட்டோம். நீங்கள் அதை கட் டவுன் பண்ணோன்னே
அந்த பிலீஃபை நீங்கள் மாற்றும் போத தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்ட் டு ரைஸ். பிஸ்னஸ் வரலாம், காசு சம்பாதிக்க மாதிரி ஒரு தருணம் வரலாம். யுவர் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி ஃபெயில் ஆகுறது நம்ம சின்ன வயசில் வளர்ந்த அந்த காதல் தான். நம்ம சின்ன வயசில் காதல் இப்படி தான் பார்த்துருப்போம். அப்போ அதே காதல் தான் நம்ம வேற ஆள்கிட்ட எதிர்பார்ப்போம். சின்ன வயசில் அம்மா அப்பாட்ட காதல் கிடச்சிருக்காது, ஒரு அன்பு கிடச்சிருக்காது. அப்போ அந்த அன்பை நம்ம வெளியே தேடும் போது நீங்கள் அதை சஃபர் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் லவ் கேன் பி ஃபவுண்ட் இன் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். லவ் கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி இன் இன்டர்னல் வேர்ல்ட். நீங்கள் உங்களுக்கு அந்த லவ்வை கொடுக்கணும். நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே சேஃபாக இருக்கணும், ஃபீல் பண்ணணும். அதை அந்த லவ்வை நீங்கள் முதல் ஃபீல் பண்ணணும்னா people will come into your life and give you the love and give you to feel it, not expect from you. உங்ககிட்ட பறிச்சுட்டு போகிறதுக்கோ இல்லை உங்களை ஏமாற்றி போகிறதுக்கோ வர மாட்டாங்க. நீங்கள் அந்த லவ்வை ஃபீல் பண்ணணும் முதல்ல. ஸோ யூ ஹீல் யுவர் பாஸ்ட். உங்களோட ரியாலிட்டி தன்னால் மாற ஆரம்பிக்கும். த வேர்ல்ட் இஸ் அ மிரர். இஃப் யூ லுக் அட் யுவர் செல்ஃப் இஸ் சீப், ஐம் நாட் வர்த் இட், ஐம் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனாக உங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா the life gonna reflect back the same thing to you. இந்த உலகம் வந்து நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோமோ அப்படிதான் இந்த உலகமும் நம்மளை பார்க்குது. இட்ஸ் ஜஸ்ட் a mirror. என்ன அந்த கண்ணாடி முன்னாடி காட்டுதோ அதுதான் உங்கள்கிட்ட திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ யூ சேஞ்ச் த இமேஜ், யூ டோன்ட் சேஞ்ச் த ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடியில் காட்டுறதை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் கண்ணாடிக்கு முன்னாடி காட்டுறத விஷயத்தை தான் நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் மாற்றும் போத you slowly will change the reflection by changing your thoughts, letting go of the feelings. The feelings நீங்க let go பண்ணும்போது, நீங்க உங்க past ஹீல் பண்ணும்போது, you naturally get aligned with your goals. I do have a certain belief that நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். I grew up where I have to be very perfect. நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இருந்தேன். ஸோ என் வாழ்க்கையில் நான் வந்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சேன். இந்த ஒரு சப்கான்ஷியஸ் ஒரு பிலீஃப் தான். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் பிலீஃபை நான் எப்போ டியூன் பண்ணணும், அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நத்திங் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட், ஐ ஆல்ரெடி பர்ஃபெக்ட், நான் ஆல்ரெடி ஓதிட்டான ஒரு பர்சன் தான், நான் ஆல்ரெடி இன்னாஃபான பர்சன் தான். லெட் மீ ஜஸ்ட் டூ ஃப்ரம் திஸ் ஸ்டேட். இந்த ஸ்டேட்லேருந்து நான் பண்ணும் போது தான் things start to get aligned. நான் எஃபர்ட் போடாமலே எனக்கு சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. This is how I started my YouTube channel. I started my business coaching. இதுக்கு முன்னாடியில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா I wanted it to be perfect. நான் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முதல் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் ஒரு 10,000 15,000 சேர ஒரு பர்சனாக இருக்கணும், அப்போ தான் நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு. That was the belief that I was holding in. Because ஸ்மால் டைம் சின்ன வயசுலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு பிலீஃபை தான் கண்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஐ சேஞ்ச் த பிலீஃப், consistently making some amount of money every month. I'm running my own program, own coaching program. I'm helping a lot of people to change and also running this YouTube channel. ஸோ இந்த 2 விஷயத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட பாஸ்ட்டை எப்படி ஹீல் பண்ணணும்னு தெரியலனா, we will guide you to change, to heal the past and also to bring forward your goals and to guide you. So if you're ready to work one-on-one with me, கீழே நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்கேன், அதை ஃபில் அப் பண்ணிவிட்டு எனக்கு டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் and we can start.